வெல்கம் டு ஹவுஸ் ஆஃப் ஆத்யா. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஸ்வீட் மில்லட் பார். ஸோ இது பார் அப்படிங்கும் போதே பார்த்திங்கன்னா இது ஒரு சிக்கி ஸ்டைலில் இருக்கும், கடலை பர்ஃபி மாதிரி இருக்கும். பட் இதில் வந்து நம்ம மில்லட்ஸும் சேர்த்து இதில் செய்ய போகிறோம். ஸோ இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் வேணும்னு இதில் நான் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே இதில் என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள். ஜஸ்ட் 5 இன்க்ரீடியன்ஸ் தான், ரொம்ப குவிக்காக சிம்பிளாக பண்ணிடலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு தேவையானது கம்பு வந்து ஒரு 40 கிராம்ஸ் எடுத்துக்கோங்க. நான் இது வந்து கம்பு அரிசியாக வாங்கி வச்சுருக்கேன். அப்புறம் வெல்லம் 160 கிராம்ஸ், வேர்க்கடலை பீனட்ஸ் 40 கிராம்ஸ், ஃப்ளாக்ஸீட் 20 கிராம்ஸ், அப்புறம் வெள்ளைச்சோளம் 60 கிராம்ஸ். இவ்வளோ தான் இன்க்ரீடியன்ஸ். ரொம்ப குவிக்காக பண்ணிடலாம். எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு ட்ரை கடாய் எடுத்துக்கோங்க. அதில் சோளத்தை நம்ம ஃபஸ்ட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ வெள்ளைச்சோளம் வந்து நேராக சூடாகும்போது நல்ல மணம் வரும். நல்லா வறுப்பட்டதுக்கப்புறம் பாப் ஆக ஆரம்பிச்சிடும். பாப்கார்ன் மாதிரி பாப் ஆயிரும். அந்த மாதிரி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பாப் ஆனதுக்கப்புறம் நம்ம இதை எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபைபர் கண்டென்ட் நிறையா இருக்குது, ப்ரோட்டீன் நிறையா இருக்குது, மெக்னீஷியம் கண்டென்ட் ஜாஸ்தி, அயன் கண்டென்ட் ஜாஸ்தி. ஸோ இதெல்லாமே வந்து நிறைய நம்ம முன்னோர்கள் வந்து இதில் பணியாரம், தோசை இந்த மாதிரி எல்லாமே அரிசிக்கு பதிலாக இதை யூஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க. இதை தான் யூஸ் பண்ணி நம்ம இன்றைக்கி இது ஸ்நாக்ஸ் செய்கிறோம். இது அப்படியே பாப்கார்னாகவே நீங்கள் சாப்பிட்லாம். இது கூட கொஞ்சம் ஸ்பைசஸ் ஆட் பண்ணி அப்படியே சாப்பிட்டாலும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அடுத்தது கம்பு அரிசியாக வாங்கினால இந்த மாதிரி பவுடர் ஃபார்மில் இருக்குது. இல்லை நீங்கள் முழு கம்பாக இருந்ததுன்னா அதையும் நீங்கள் இதே மாதிரி வறுத்துட்டு மிக்சியில் பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் ஃப்ளாக்ஸீடு. பொதுவாக ஃப்ளாக்ஸீட் சும்மா சாப்பிட்றத விட இந்த மாதிரி வறுத்து சாப்பிடும்போது அதோட மனம் சூப்பராக இருக்கும். இதில் இருக்க ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் ஹார்ட் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ஸோ இதை நம்ம 20 கிராம்ஸ் இதில் சேர்த்துறோம். ஆல்மோஸ்ட் கொஞ்சம் ஈக்குவலாகவே இதில் சேர்த்துறதுனால இதோட பெனிஃபிட்ஸ் நல்லாவே நம்ம உடம்புல அப்சர்வ் ஆகும். அடுத்தது பீனட்ஸ். இது ப்ரோட்டீன் கண்டென்ட் ஜாஸ்தி, ஹெல்த்தி ஃபேட் இருக்குது, நல்ல ஒரு டேஸ்ட்டும் இந்த டிஷ்ஷுக்கு கொடுக்கும். ஸோ அதனால் பீனட்ஸை தோலை எடுத்துகிட்டு வறுத்துட்டு ஒரு நல்ல மவுத் ஃபீல்காக இது நான் லேசாக க்ரஷ் பண்ண போகிறேன். சும்மா முழுசாக நம்ம போடாமல் லைட்டாக இதை ஒரு தடவை இடித்த மாதிரி நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதோட டெக்ஸ்சரும் நல்லாயிருக்கும், மவுத் ஃபீலும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி லைட்டாக க்ரஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். எல்லாமே லைட்டாக தனித்தனியாக வறுத்தாச்சு. இப்போ நம்ம இதை வந்து வெல்லத்தை வந்து பாகு காய்ச்சிக்கலாம். ஸோ பாகு காய்ச்சணுன்னாலே ரொம்ப டீடியஸான ப்ராசஸ்ன்னு நினைக்காதீங்க. ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. ஒரு 160 கிராமுக்கு வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப தண்ணி விட வேண்டாம். தண்ணியில் வந்து அந்த வெல்லம் நல்லா கரைஞ்சு நல்லா டிசால்வ் ஆனாலே இந்த ஸ்டேஜ் கரெக்டாக வந்துடும். அதை கையில் வேணால் நீங்கள் எடுத்து டச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு கம்பி பதம் வந்துச்சுன்னா பாகு ரெடி ஆயிரும். ஸோ பொதுவாக வந்து ஸ்வீட் கிரேவிங் இருக்கிறவங்க, நல்ல ஏதாவது ஒரு ஸ்வீட் சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க, சாக்லேட்ஸ் இந்த மாதிரி போகாமல் இந்த மாதிரி ஹெல்த்தியான ஸ்நாக் வீட்டில் செஞ்சு வச்சுட்டிங்கன்னா பசங்களுக்கெல்லாம் இது கொடுங்க. ஹெல்த்தியான ஒரு மில்லட் பார் வந்து பெரியவங்களுக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லது. அதே மாதிரி குழந்தைகளுக்கும் இந்த மாதிரி மில்லட்ஸை வந்து அவங்களோட ஃபுட் ஸ்டைலில் கொண்டு வரதுக்கு இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ நீங்கள் ஸ்கூலுக்கெல்லாம் கூட இதை பேக் பண்ணி கொடுத்து அனுப்பலாம். ஒரு ஸ்நாக்ஸ் டைமில் சாப்பிட்றதுக்கு கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸோடு அவங்க நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ஏன்னா நல்ல ஸ்வீட்டாக இருக்கும். இதில் பீனட்ஸ் இருக்கிறனாலையும் அந்த அந்த நம்ம சோளம் வந்து பாப் பண்ணியிருக்கிறனால அதோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஃப்ளாக்ஸீடு வறுத்து போட்டிருக்கோம். ஸோ இது மாதிரி அதோட பெனிஃபிட்ஸ் நல்லாயிருக்கும். ஸோ இதை பாருங்கள், நம்ம இப்போ கொஞ்சம் ஒரு 10 மினிட்ஸ் நல்லா விட்டுட்டு கட் பண்ணிங்கன்னா பர்ஃபி மாதிரி இந்த பார் ரெடி ஆயிடும். இது சூப்பரான ஒரு ஹெல்த்தி ஆல்டர்னேட்டிவ் ஸ்நாக். ஸ்வீட் கிரேவிங் இருக்கிறவங்களுக்கும் இது சூட்டபுளாக இருக்கும். குழந்தைகளுக்கும் இது ரொம்ப நல்லது. செஞ்சு நீங்கள் ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 1 மந்த் வரை கெட்டு போகாமையும் இருக்கும் இந்த ஸ்வீட் மில்லட் பார். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.